எல்லாருக்கும் ஹாய். எல்லாரும் சரஸ்வதி பூஜை விஜயதசமியை நல்லபடியாக கொண்டாடிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, குரூப் 2ஓட கட் ஆஃப் பற்றின கிளாரிஃபிகேஷன் வீடியோ தான் இந்த வீடியோ. இப்போ வந்து குரூப் 2ஓட கட் ஆஃப் மெயினாக நான் வந்து கண்டென்ட்டுக்கே வரேன். இப்போ குரூப் 2 நமக்கு போஸ்டிங் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். கட் ஆஃப் பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு குரூப் 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50 போஸ்டிங் தான், வேக்கன்சிஸ் தான் இருக்குது. அதுவே குரூப் 2A அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 595 கொடுத்துருக்காங்க. இப்போ டோட்டலாக உங்களுக்கு 645 வேக்கன்சிஸ் தான் இருக்குது. இப்போ நமக்கு 1:10 அப்படிங்கிற ரேஷியோவில் எடுத்தாங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு 6450 பேர் எடுப்பாங்க. சப்போஸ் அந்த லாஸ்ட்டு கட் ஆஃப் வரவங்க எல்லாருமே ஆட் பண்ணும்போது ஒரு 500 கூட வரலாம். அதிகபட்சமாக வச்சுக்கோம் ஒரு 7000 பேர் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோம். அதிகபட்சமாக நமக்கு எடுக்க போகிறதே 7000 பேர் தான். ஃபஸ்ட்டு முடிஞ்சாச்சு. நம்மளோட வேக்கன்சி அவங்க செலக்ட் பண்ண போகிறது 7000 பேர். நெக்ஸ்ட் அடுத்தது என்னென்னா, கொஷின் பேப்பரோட தரத்தை நம்ம பார்க்கணும். கொஷின் பேப்பர் ரொம்ப டஃப்பாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. கொஷின் பேப்பர் ஒரு நல்ல படித்து ஒரு நல்ல அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கவங்களுக்கு இந்த கொஷின் பேப்பரில் 160+ வந்து தாராளமாக போடலாம், கண்டிப்பாக போடலாம். அந்த அளவுக்கு தான் கொஷின் பேப்பர் வந்து இருக்குது. நமக்கு தெரியாத கொஷின் எவ்வளோ தான் வெளிலேருந்து கேட்டிருந்தாலுமே கொஷின் பேப்பர் ஈஸியாக தான் இருந்திருக்கு. மேத்ஸ் தான் நமக்கு இந்த கொஷினில் வந்து டஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கொஷின் பேப்பரில் 160 தாராளமாக போடலாம். ஒரு குரூப் 2 நார்மலாக இது வரைக்கும் நடந்த குரூப் 2வில் 145+ எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். அந்த அளவுக்கு தான் கொஷின் வந்து இருக்கும். ஏன்னா ஜிஎஸ்லாம் ரொம்ப டஃப்பாக கேட்டிருப்பாங்க. இதில் நார்மலாகவே ஒரு 50 வந்து போட்டுற முடியுது எல்லாராலையுமே. பார்க்குற ஈஸியாக தான் இருந்துச்சு. இது வரைக்கும் இருந்ததெல்லாம் ஒரு 145+ எடுக்கிறதுலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அந்த மாதிரி தான் கொஷின் பேப்பர் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ கொஷின் பேப்பரும் நமக்கு ஈஸி. ஸோ 160+ நல்லா படிக்கிறவங்க கண்டிப்பாக என்ன பண்ண முடியும், எடுக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம கட் ஆஃப் அப்படின்னு பார்க்கும் பொழுது குரூப் 2A படிக்கணும் அப்படிங்கிறவங்க 150+ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக குரூப் 2Aக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். 150+ இருக்கிறவங்க, அதாவது நமக்கு வந்து கிட்டத்தட்ட 6000 பேர் செலக்ட் பண்ணுவாங்க. அவங்க கண்டிப்பாக வந்து 150+ல் இருக்க வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ 150+ எடுக்கிறவங்க கண்டிப்பாக உங்களோட ப்ரிப்ரேஷனை நல்ல கொஞ்சம் நம்பியே வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? அதுவே வந்து குரூப் 2க்கு படிக்கிறவங்க கண்டிப்பாக 155+ இருக்கிறவங்க குரூப் 2Aவுக்கு வந்து படிக்க ஆரம்பிக்கலாம். குரூப் 2க்கு வந்து படிக்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 தான் நமக்கு வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ 155க்கு மேலே இருந்தீங்கன்னா குரூப் 2க்கு படிங்க. 150+ல் இருந்தீங்கன்னா குரூப் 2Aவுக்கு கான்ஃபிடெண்ட்டாக படிக்க ஆரம்பிச்சிடுங்க. சரி, அடுத்த கான்செப்டுக்கு வரும். இப்போ நான் 140+ இருக்கேன், 145+ இருக்கேன் அப்படிங்கிற கேட்டகரிலாம் இருப்போம். நம்மலாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ 145 இருக்கீங்க இல்லையா, உங்களுக்கு வந்து படிக்கலாமா படிக்க வேணாமா, நம்ம செலக்ட் ஆவோமா ஆக மாட்டோமாங்கிறது தலையை சுற்றி சுற்றி ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த ரிசல்ட் வர வரைக்கும் நமக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ நான் இந்த ஒரு இடையில ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த 150 160+லாம் சொல்கிறேன் இல்லையா மார்க்கு, இது எல்லாமே கவர்மெண்ட் கீ வந்ததுக்கு அப்புறம் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா குரூப் 4ல் நம்ம கீக்கும் அந்த கீக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. இப்போ குரூப் 2க்கு அந்தளவுக்கு டிஃப்ரெண்ட் இருக்க வாய்ப்பில்லை. மிஞ்சி போனால் ஒரு 4 மார்க் இந்த மாதிரி தான் வந்து வேரி ஆகிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ ரொம்ப வேரி ஆகாது மார்க்கு. அந்த கவர்மெண்ட் கீ வந்ததுக்கு அப்புறமா இந்த மார்க் இருக்கிறவங்க 150+ இருக்கிறவங்க 2Aவுக்கு படிக்கலாம். 155+ இருக்கிறவங்க குரூப் 2க்கு வந்து படிக்கலாம். 145 இப்போ வரலாம். 145+ இருக்கேன், என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு குழப்ப நிலையிலே நம்ம இருந்துகிட்ருப்போம் இல்லையா, அவங்கெல்லாம் என்ன பண்ணணும்னா மேத்ஸை போட்டு பாருங்கள். ஏன்னா இந்த வருஷத்தில் இனிமேலுக்கு எக்ஸாம் கிடையாது, நமக்கு அடுத்த வருஷம்தான் எக்ஸாமு. அடுத்த வருஷம் குரூப் 4 எப்போ வருங்கிறது நமக்கு தெரியாது. இயர் எண்டில் வரலாம், இல்லை அந்த செப்டம்பர் ஆகஸ்ட் அந்த பாதிக்கு மேலே கூட நமக்கு வந்து வரலாம். ஸோ எப்போ வருங்கிறது கன்ஃபார்ம் கிடையாது. இப்போதைக்கு குரூப் 4க்கு ஓரளவுக்கு படிச்சிருப்பீங்க, பிக்கப் பண்ணிக்கலாம் இன்னும் ஒரு 3 மாதம் விட்டால் கூட. ஸோ 145+ இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு ஆப்டிடியூடில் போய் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேவா? அதாவது குரூப் 2Aவில். ஏன்னா நமக்கு ரீசனிங் மேத்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வேஸ்ட் ஆகாது. எல்லா எக்ஸாமுக்கும் மேத்ஸ் தான் நமக்கு வந்து ரோல்
ப்ளே பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா மேத்ஸ் தான். ஸோ நீங்கள் டவுட்டே இல்லாமல் மேத்ஸில் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. டிசம்பரில் ரிசல்ட் வரும். ரிசல்ட் வர வரைக்கும் நீங்கள் மேத்ஸ் பாருங்கள். அது வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக டைம் வந்து மேத்ஸ் போடுறதுக்கு கரெக்டாக தான் இருக்கும். மேத்ஸ் போடுறதுனால நம்மளோட டைமும் வேஸ்ட் ஆகிடாது, படித்த கணக்கும் நமக்கு வந்து அடுத்த எக்ஸாமுக்கு இது வராது அப்படிங்கிறதுலாம் கிடையாது. உங்களுக்கு நல்ல ஒரு பேஸ்மெண்ட்டு தான் மேத்ஸ் போட்டு பார்க்குறது. ஸோ செலக்ட் ஆகுறமோ இல்லையோ எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாமல் தெளிவாக உட்காந்து மேத்ஸை வந்து போட ஆரம்பிச்சிடுங்க. மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. நான் 2Aவில் கிளியர் பண்ணுறேன், பண்ணலை பிரச்சனை கிடையாது, நான் வந்து மேத்ஸை போடுறேன், 2Aக்குள்ளே மேத்ஸை நான் போட்டு பார்க்குறேன். இந்த வருஷம் இல்லைனாலும் அடுத்த வருஷத்துக்கு உங்களுக்கு யூஸ் ஆக தான் போகுது. ஸோ மேத்ஸை வந்து ஒரு தனி நோட் எடுத்து ஆப்டிடியூட் போட்டு பார்க்க ஆரம்பிச்சிடுங்க மேத்ஸை. ஏன்னா மேத்ஸ்க்கு 40 மார்க்கு புது நியூ சிலபஸில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் பார்க்கல சரியாக, எனக்கு இந்த சிலபஸ் மாற்றிருக்காங்க, ஜிஎஸ் மேத்ஸ் மட்டும் இருக்குது. ஸோ மேத்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். மேத்ஸை ஃபுல்லாக நல்லபடியாக போட்டு பார்க்க ஆரம்பிச்சிடுங்க. 145+ இருக்கிறவங்க 140+ இருக்கீங்களையா, நம்மலாம் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஆனால் இந்த 140+ இருக்கிறவங்களும் மேத்ஸை போட்டு பார்க்கலாம். ஓகேவா? கண்டிப்பாக 140+, 145+ இருக்கிறவங்க மேத்ஸை போட்டு பாருங்கள் ரிசல்ட் வர வரைக்கும். இப்போ உங்களுக்கு தோணலாம், எனக்கு வந்து 145 வந்து நான் எடுத்திருக்கேன், எனக்கு வந்து கிளியர் ஆயிடுச்சு, அப்போனா நான் என்ன பண்ணுறது, நான் மேத்ஸை மட்டும் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு தோணலாம். குரூப் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும், 2 எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிக்கிறது தான் அங்கே வருங்கிறதுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. நம்ம பார்த்த எக்ஸாமுக்கு வேறு மாதிரி இருக்கும் குரூப் 2 எக்ஸாம்ஸ்லாம். இப்போ டிஸ்கிரிப்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் ப்ராக்டிஸ்க்கு தான் சென்டருக்கு நம்ம போவோம். ஏன்னா அந்த 3 ஹவர்ஸில் நம்ம வந்து பேப்பர் கம்ப்ளீஷன் பண்ண முடியுதா வித் கண்டென்ட்டுன்னா 70% ஆஃப் கண்டென்ட்லாம் கிடையாது, கண்டென்ட் கம்மியாக தான் இருக்கும். பேப்பர் ஃபில்லிங் நம்ம பண்ணுறோமா அந்த டைமிங்குள்ளே, ஒரு ரிலேட்டடான கண்டென்ட் வச்சுருக்கோமாங்கிறது தான் கான்செப்ட். அங்கே கொஞ்சம் ஃபேக்ட்டு இயர்ஸ் எல்லாம் நம்ம வச்சுருக்கணும். ஏன்னா நமக்கு அது ஸ்கோர் பண்ணி கொடுக்கும். ஒரு இயர் போட்டிருக்காம சரி இந்த பொண்ணுக்கு இயர் தெரியுது அப்படிங்கிற மாதிரிங்கிறதுக்காக தான் படிக்கிறது. மேக்ஸிமம் ரிட்டன் ப்ராக்டிஸ் வரணும், இந்த அரேஞ்ச்மெண்ட்டு அந்த மாதிரி இருக்கணும். ஓகேவா? இதுதான் டிஸ்கிரிப்டிவ் பொறுத்த வரைக்கும். நான் படித்தப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டது இது தான். ஏன்னா நான் படித்தப்போ 8 மாதத்துக்கு மேலே நான் படித்தேன். நம்ம படித்தது தான் அங்கே வந்துச்சா அப்படிங்கிறது தெரியாது, அந்த அளவுக்கு கிடையாது. ஏதோ ஒரு 20%க்கும் கம்மியாக வேணால் உங்களுக்கு தெரிஞ்சது வந்திருக்கலாம். மற்றது எல்லாம் நீங்கள் படித்ததை வச்சு ஏதோ நீங்கள் படித்ததை வச்சு அங்கே ஃபில் பண்ணுவீங்க. அதுதான் டிஸ்கிரிப்டிவ் பொறுத்த வரைக்கும். அது மாதிரி குரூப் 2A பொறுத்த வரைக்கும் நம்மளோட இந்த ப்ரிலிம்ஸ் மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, டஃப்பாக தான் இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து அசிஸ்டன்ட் கிரேடில் கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது கொஷின் டஃப்பு தான் இருக்கும். நம்ம ஒமிட் பண்ணுற மாதிரி, அனலைஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரிலாம் தான் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து 5 மாதம் படித்தாலும் சரி, 3 மாதம் படித்தாலும் சரி, 2 பேருக்கும் கொஷினோட ஆஸ்பெக்ட் ஒன்று தான். எப்படி இருக்குன்னா ஒரே பார்வை தான். உங்களுக்கு எப்படி இருக்கோ அப்படி தான் 5 மாதம் படித்தவங்களுக்கும் இருக்கும். ஓகேவா? புதுசாக தான் இருக்கும். நம்மளா தேடி தேடி நிறைய படிச்சுக்கிட்டே இருப்போம். இதை படிக்கிறதா அதை படிக்கிறதா, இன்னொரு சோர்ஸ் அவங்க தராங்க இவங்க தராங்கன்னு படிச்சுக்கிட்டே இருப்போம். பட் நம்ம 2 பேருக்கும் கொஷினோட பார்வை ஒன்று தான். என்ன ஒன்று, கரண்ட் அஃபைரை டெய்லி கோத்ரூ பண்ணிட்டு வரணும். கரண்ட் அஃபைரு மேஜராக ப்ளே பண்ணும். பேப்பர் ஃபில்லிங்க்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதே வந்து கரண்ட் அஃபைர் தான். டிஸ்கிரிப்டிவ் பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன். நார்மலாக 2A படித்தாலும் கரண்ட் அஃபைரை பாருங்கள், மேத்ஸை பாருங்கள். 140+ இருக்கிறவங்கெல்லாம் ரிசல்ட்டில் ஒருவேளை உங்களுக்கு கிளியர் ஆணுச்சுன்னா நீங்கள் அடுத்த கட்டமாக ஜிஎஸ்க்கு படிக்க ஆரம்பிக்கலாம். சென்டருக்கோ ஏதோ எப்படியோ நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிக்கிறது, அந்த மெட்டீரியல் வச்சு ஜிஎஸ் அதுக்கு மேலே படிங்க. பயப்படாதீங்க. அதுக்கு மேலே என்னால் 3 மாதம் தானே இருக்குது, டிசம்பரில் ரிசல்ட்டு, மார்ச்சில் எக்ஸாமு, 3 மாதத்துக்குள்ளே என்னால் முடிச்சிட முடியுமா அப்படின்னு. 5 மாதம் இருக்கிறவங்களாலையும் முடிக்க முடியாது. எதை கேட்பாங்கங்கிறது 5 மாதம் இருக்கிறவங்களுக்கும் தெரியாது. ஸோ குழப்பம் தேவை கிடையாது. இருக்கிற டைமில் மேத்ஸை பாருங்கள், ரொம்ப காமாக மேத்ஸை பாருங்கள், நிதானமாக பாருங்கள். கரண்ட் அஃபைர் இது 2த்தையும் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு வாங்க. கரண்ட் அஃபைரு, மேத்ஸு இதை மட்டும் பார்த்துட்டு வாங்க. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் கிளியர் ஆணுச்சுன்னா ஜிஎஸ்க்கு போங்க. கஷ்டப்பட்டு படிக்கலாம். 3 மாதம்தான், எவ்வளோ வேணாலும் உங்களால் அப்போ கஷ்டப்பட முடியும். ஒரு பயத்தில் கூட நீங்கள் கஷ்டப்படுவீங்க. ஐயோ இன்னும் 3 மாதம் தான் இருக்குது, மற்றவங்களாம் 2 மாதம் கூட படிக்கிறாங்க, நம்ம படிக்கலையே அப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் அப்போ வரும். அப்போ உங்களால் தூங்க முடியாது, நீங்களே படிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் அப்போ நீங்கள் படிக்கிற படிப்பு உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும்.
ஸோ இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் பற்றின ஒரு கிளாரிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா. தெளிவாக சொல்கிறேன், 150 ப்ளஸ் எடுத்தவங்க 2Aக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். 155 ப்ளஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக குரூப் 2க்கு படிக்க ஆரம்பிங்க. இந்த 140 ப்ளஸில் இருக்கவங்க மேத்ஸை போட்டு பாருங்கள், கரண்ட் அஃபேரை சைட் பை சைட் பார்த்துட்ருங்க. ஒன்றும் வீணாக போயிடாது. கிடைச்சாலும் சந்தோஷம், கிடைக்கலனாலும் நமக்கு வந்து அது வீணாக போகிறது கிடையாது. மேத்ஸ் பார்க்குற வரைக்கும் அந்த ரிசல்ட் வந்து கிளியர் ஆனிச்சுன்னா அதுக்கு அடுத்ததான் நம்ம என்ன பண்ணலாம், ஜிஎஸ்க்கு வந்து படிக்க ஆரம்பிக்கலாம். ஓகேவா? எந்த டைமில் படிக்க ஆரம்பித்தாலும் படிச்சிருவோம். ஏன்னா எல்லாராலையும் ஃபுல்லாக முடிச்சிட முடியாது. இதை தான் கேட்பாங்க, சிலபஸ்லேருந்து எங்கே இருக்குது, இப்படி தான் அப்படிங்கிற சோர்ஸ் இவ்வளோ தான் அப்படிங்கிறது கிடையாது. 2A கடல் மாதிரி இருக்கும். உங்களால் அட்டன் பண்ண முடியும் கண்டிப்பாக. நமக்கு தமிழும் கிடையாது அப்படிங்கும்போது ஜிஎஸ் கண்டிப்பாக வந்து நல்ல டஃப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். டஃப்பானா டீப்பாக கேட்டிருப்பாங்க. நம்மளுக்கு ஒன்று தெரியலையா, இன்னொருத்தவங்களுக்கும் அந்த கொஷின் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அதுதான் நீங்கள் நினச்சிக்கணும். டஃப்னு நம்ம சொல்லிக்கிறோம். குரூப் 4க்கே நம்ம சொல்லிக்கிட்டோம் டஃப்பாக இருக்குன்னு. நமக்கு எப்படி டஃப்பாக இருக்கோ அது மாதிரி தான் அடுத்தவங்களுக்கும் டஃப்பாக இருக்கும். புக்கிலேருந்து கேட்ட கொஷின் நமக்கு தெரிஞ்சிருந்தால் தான் நமக்கு ஈஸி. அப்போ தான் இன்னொருத்தவங்களுக்கும் அந்த கொஷின் வந்து ஈஸியாக இருக்கும். புக்லேருந்து கேட்டிருக்காங்கன்னு கேட்கலங்கும்போது நமக்கும் தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது. அப்போ அந்த மார்க்கை நிர்ணயம் பண்ணுறது தெரிஞ்ச கொஷின்ஸ் தான். இப்போ தெரிஞ்ச கொஷின் நம்ம கரெக்டாக போட்டிருந்தோன்னா மற்றது ஃப்ளூக்கு. அந்த தெரிஞ்ச கொஷினே நம்ம வந்து தப்பாக போட்டிருக்கிறப்ப தான் நமக்கு மார்க் வந்து குறையும். இப்போ அந்த இடத்துலையும் டிசைட் பண்ணுறது நம்ம படித்தது, நம்ம எப்படி அப்ளை பண்ணியிருக்கோங்கிறத நமக்கு டிசைட் பண்ணும். ஸோ எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாமல் கான்ஃபிடெண்ட்டாக படிக்க ஆரம்பிங்க. 140 ப்ளஸில் இருக்கிறவங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆனால் கிடைக்குங்கிற கன்ஃபார்ம் வந்து நமக்கு கிடையாது. ஆனால் நம்பிக்கையாக மேத்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். கிடச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது, அதுக்காக தான். ஏன்னா வேக்கன்சி நமக்கு கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் இதுதான் கட் ஆஃப் பற்றின என்னோட ஒரு ஒப்பீனியன். ஸோ இதுபடி ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணலாம். படித்தோம்னா அது கண்டிப்பாக வேஸ்ட் ஆகிடாது. ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச்ப்பா.